இந்த வருஷத்துல 365 நாள் இருந்தாலும் நாம ஏன் இந்த ஜனவரி 26ன்ற தேதியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதாவது 1929 டிசம்பர் மாசத்துல பிரிக்கப்படாத இந்தியாவில், தற்போது அந்த பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு, லாகூர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும், பார்த்துருப்பீங்க. பிரிக்கப்படாத இந்தியாவில், அதுவும் இந்தியா தான், அங்க ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு விடுதலை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1930 ஜனவரி 26ஆம் தேதி அந்த நாள் அனுசரிக்கப்படுது ஒவ்வொரு வருடமும். சோ சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு எந்த ஒரு நாள்ல முழு விடுதலைக்கான தீர்மானத்தை 1929ல காங்கிரஸ் கட்சி போடுறாங்க. பிரிக்கப்படாத இந்தியாவில் உள்ள லாகூர்ல அந்த நாள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 நாம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாங்க மக்கள் கிட்ட. சோ சுதந்திரத்திற்கு பிறகு, நமக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு, எந்த நாளை மக்கள் ஒவ்வொரு வருடமும் முழு விடுதலைக்கான நாளாக அனுசரித்து வந்தார்களோ அதே நாளை குடியரசு நாளாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனவரி 26ன்ற ஒரு குறிப்பிட்ட தேதியை நாம குடியரசு தினத்திற்கான நாளாக தேர்ந்தெடுத்துக்கிறோம்.